வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, போதும் எப்போதும் நீ போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நாம் வரவேற்போம். மகிமை பிரசன்னம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ரிபபல ரதன ஷகலதியம் தரபலதுரல படதனமா, ரிபபலதுரல ஷபலதியம் தரலதரல படதனமா. தேவாவியானவரே, நம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அப்பா, நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளுவீரா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். உங்க சமூகம் ஒன்றே எங்களுக்கு போதும். அப்பா, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் நிறைந்திருக்கிறது. ஆண்டவரே, வாஞ்சித்து வந்திருக்கிறோம். நீங்க எங்களை நிரப்பி அனுப்புங்கப்பா. எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை விடுவிப்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. வல்லமையினாலும் கிருபையினாலும்
சமாதானத்தினாலும் உங்க சந்தோஷத்தினாலும் அபிஷேகத்தினாலும் எங்களை நிரப்பி அனுப்புங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய தயவுள்ள கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இந்த துதி ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமென். பாடல்களை பாடி நம்ம ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நாம் பாடி ஆராதிப்போம். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆமென். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். விடுதலையோடு பாடுவோமா? இருதயத்திலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீர். ஆமென். உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீர். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். மகிமை ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். இயேசு ராஜா இயேசு ராஜா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, ஸ்தோத்திரமே
ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் என்ற ஒரு நல்ல பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். அவருடைய நாமம் உயர்த்தும் எந்த இடத்துலையும் அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவரை எங்கே உயர்த்தினாலும் அவர் வர்றாரு. ஆனால் நம்ம இன்னைக்கு அவர் இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அப்போ இங்கே தான் இருக்கிறாரு, நம்ம மத்தியில் இப்போ வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆமென். விசுவாசத்தோடு உணர்ந்தவர்களாய் நாம் பாடுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம். ஆமென். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் சபையே சபையாய் துதிக்கிறோம் கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம். தேவனே துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் சபையாய் கூடி துதிக்கிறோம். அப்பா ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் விடுதலையோடு முழு பலத்தோடு பாடுவோமா.
துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பாராட்டின தயவு, கிருபை அது பெரியது. ஆமென். உணர்ந்தவர்களாய் நாம் பாடலை பாடுவோம். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களா. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை. சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே.
ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. ஆமாண்டவரே, ஏசப்பா, எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே. அவர் ஆச்சரியமானவர். ஆமென். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தீ. விலகாமலே ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே. உயர்த்துவோம். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே உயர்த்துவோமா இருதயத்திலிருந்து முழு பலத்தோடு. ஆமென். என் வாழ்க்கையில அவர் அதிசயமா நடத்தி வந்தார். என் வாழ்க்கையை அவர் ஆச்சரியமா நடத்தி வந்தார். இந்த வருஷத்திலையும் 8 மாதங்கள் ஆச்சரியமா அதிசயமா நடத்தி வந்த தேவனுக்கு உணர்ந்தவர்களாய் பாடி மகிமைப்படுத்துவோம். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆமென். ஆச்சரியமானவருக்கு அதிசயமானவருக்கும் நல்ல கரங்களை தட்டி நம்ம மகிமை செலுத்துவோமா? மகிமை 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 மகிமை. 8 மாதங்கள் கர்த்தர் இந்த வருஷத்துல நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாளைக்கு 9வது மாதம். அப்படித்தானே? 9 தானே? 9வது மாதம் பிறக்குது பாருங்க. ஜனவரி 1ஆம் தேதி. இப்போதான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரி இருக்கு. என்ன அதுக்குள்ள 8 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கடத்தி வந்திருக்கிறார். நடத்தி வந்திருக்கிறார், கடத்தியும் வந்திருக்கிறார். என்ன ஆமாம். ஏன்னா சில சூழ்நிலைகளெல்லாம் நம்ம யோசித்தோம், எப்படி சமாளிக்க போகிறோம், அடுத்த வாரம் என்ன செய்ய, என்ன அப்படி தானே இருந்தோம். 1வது மாதம் நினச்சோம்,
கடத்தி கொண்டு வந்தார். 2வது மாதமும் கலங்கி இருந்தோம், கடத்தி கொண்டு வந்தார். இப்படியே நம்மளை நடத்தினது மட்டும் இல்லாமல் கடத்தியும் கொண்டு வந்து 8 மாதங்கள் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து வந்த அந்த அதிசயமான தெய்வத்துக்கு இன்னும் மீண்டும் ஒரு விசை உற்சாகமாக கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. அவர் இந்த பிறந்ததுலேருந்து கூட விட்டுருங்க, இந்த வருஷத்தில் இந்த 8 மாசத்துல ஆண்டவர் செய்த நன்மையை யாராவது உங்கள் வாழ்க்கையில் எண்ணி சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வருஷத்தில் இத்தனை நன்மை செஞ்சிருக்காரு எண்ணி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர் எண்ணி எண்ணி பார்த்தாலும் எண்ணி தீரலை. எண்ணி தீரலைங்க. ஆமாம், ஒரு நோட்டு வாங்கினாலும் எவ்வளோ, 1 ஸ்கொயரில் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எத்தனை ஸ்கொயர் வாங்கினாலும் எழுதினாலும் எழுதி முடியாது ஆண்டவர் செய்த நன்மைகளை. ஹல்லேலூயா, ஆமென். எண்ணி எண்ணி பார்த்தாலும் எண்ணி தீரவில்லை, நன்றி சொல்ல முயன்றாலும் வார்த்தைகள் போதவில்லை என்ற பாடலை நம் யாவரும் எழுமி நின்று கரங்களை தட்டி நம்ம உற்சாகமாக பாடுவோம். நல்லா கரங்களை தட்டுவோமா? நல்லா முழு பலத்தோட நம்மை மறந்து விடுதலையோட ஆண்டவரை பாடி ஆராதிப்போம். எண்ணி எண்ணி பார்த்தாலும் எண்ணி தீரவில்லை, நன்றி சொல்ல முயன்றாலும் வார்த்தைகள் போதவில்லை. எண்ணி எண்ணி பார்த்தாலும் எண்ணி தீரவில்லை, நன்றி சொல்ல முயன்றாலும் வார்த்தைகள் போதவில்லை. செய்த நன்மை ஏராளமே, செய்த வீதம் தாராளமே, செய்த நன்மை ஏராளமே, செய்த வீதம் தாராளமே. நன்றி நன்றி இயேசுவே, நன்மைகள் கோடி செய்திரே. நன்றி நன்றி இயேசுவே, நன்மைகள் கோடி செய்திரே. எண்ணி எண்ணி பார்த்தாலும் எண்ணி தீரவில்லை, நன்றி சொல்ல முயன்றாலும் வார்த்தைகள் போதவில்லை. வாக்கு தத்தங்கள் எனக்கு தந்து வார்த்தை மாறாமல் வாய்க்கச் செய்தி. வாக்கு தத்தங்கள் எனக்கு தந்து வார்த்தை மாறாமல் வாய்க்கச் செய்தி. செய்வேன் என்று சொன்னதெல்லாம், செய்வேன் என்று சொன்னதெல்லாம் நினைவில் வைத்து நிறைவேற்றினீர், நினைவில் வைத்து நிறைவேற்றினீர். செய்த நன்மை ஏராளமே, செய்த வீதம் தாராளமே. ஆமென். செய்த வீதம் தாராளமே. நன்றி நன்றி இயேசுவே, நன்மைகள் கோடி செய்திரே. ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, இயேசுவே கோடி செய்திரே. எண்ணி எண்ணி பார்த்தாலும் எண்ணி தீரவில்லை, நன்றி சொல்ல முயன்றாலும் வார்த்தைகள் போதவில்லை. இழந்து போன யாவையுமே ஒன்றும் குறையாமல் திரும்ப தந்தி. இழந்து போன யாவையுமே ஒன்றும் குறையாமல் திரும்ப தந்தி. முடிந்து போன என் வாழ்க்கையை, முடிந்து போன என் வாழ்க்கையை
தாமதமின்றி துவங்கச் செய்தீர், தாமதமின்றி துவங்கச் செய்தீர். செய்த நன்மை ஏராளமே, செய்த வீதம் தாராளமே. ஆமென். செய்த வீதம் நன்றி 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 இயேசுவே, நன்மைகள் கோடி செய்தீரே இயேசுவே. நன்றி. ஆமென். நன்மைகள் கோடி செய்தீரே. எண்ணி எண்ணி பார்த்தாலும் எண்ணி தீரவில்லை, நன்றி சொல்ல முயன்றாலும் வார்த்தைகள் போதவில்லை. வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன், மன்னவர் இயேசுவை எதிர்நோக்கியே. வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன், மன்னவர் இயேசுவை எதிர்நோக்கியே. இதுவரை நடத்தின என் தேவனே, இதுவரை நடத்தின என் தேவனே, முடிவு பரியந்தம் நடத்திடுவே, முடிவு பரியந்தம் நடத்திடுவே. செய்த நன்மை ஏராளமே, செய்த வீதம் தாராளமே. ஆமென். செய்த நன்மை, அவர் ஏராளமான நன்மைகளையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்திருக்கிறார். நன்றி நன்றி இயேசுவே, நன்மைகள் கோடி செய்தீரே இயேசையா. நன்றி. நன்மைகள் கோடி செய்தீரே. எண்ணி எண்ணி பார்த்தாலும் எண்ணி தீரவில்லை, நன்றி சொல்ல முயன்றாலும் வார்த்தைகள் போதவில்லை. எண்ணி எண்ணி பார்த்தாலும் எண்ணி தீரவில்லை, நன்றி சொல்ல முயன்றாலும் வார்த்தைகள் போகவில்லை. செய்த நன்மை ஏராளமே, செய்த வீதம் தாராளமே. ஆமென். நல்ல விடுதலையோட பாடுவோமா? நன்றி நன்றி இயேசுவே, இயேசுவே, நன்மைகள் கோடி செய்தீரே இயேசுவே, இயேசுவே, இயேசையா. நன்றி 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 இயேசுவே. முழு இருதயத்தோடு நன்றி 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 இயேசுவே. ரபல ரஷ்யலத ரகபலத ரல ரபகரத ரபல ஓ ரஷ்யந்தரப. நன்றி உள்ளவர்களாய் நன்றி நன்றி இயேசுவே, நன்மைகள் கோடி. ஓ ரஷி பபல ரந்தரமா. நன்மை செய்தவருக்கு நன்றி உள்ள ஆராதனை ஓ செலுத்துவோம். இயேசுவுக்கு நன்றி. என்னை வாழ வைக்கும் தெய்வத்துக்கு நன்றி. ஓ இந்த வருஷத்துல 8 மாதங்கள் என்னை கண்ணி மணி போல நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி. ஓ ராசே நன்றி நன்றி இயேசுவே. ஓ ரஷல ரல வரத ரபலது ரல பலதனா நிக பலது ரல பலத ரல பலதனமா ரேஷ்யகா ரகல ரபல ரத ரல பர லியந்தனா சியந்தன மகலோ தியந்து நிகமந்தர தேவகலது லியந்தர லபரது ரல பலதனமா ஜவல பலது ரல பலத ரல பலத ரல பலதன பலதனமா. நன்றி செய்தவருக்கு, நன்மை செய்தவருக்கு நன்றி உள்ள ஆராதனை. நன்றி நன்றி. துதிங்க. துதிக்கும் பொழுதே ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால. ஓ துதிக்கிற ஒவ்வொருவர் மேலும் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. புது அபிஷேகம், புது எண்ணெயின் அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம். ஓ துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஆவியானவர் ஓ மகிமையாய் நம்மை நிரப்புவாராக. ஓ ரிபாபா பாபா ஷபபலதர லபலதர லபலதரமா லியந்தர லபரகலதர லபரபலதுர லபலபலதுர லபலதரமா
ஆமே, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம மகிமை செலுத்துவோம். நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அபிஷேகம் பெற்றவர்கள் நல்ல ஆவிக்குள்ளாகி அந்நிய பாஷைகளில் துதிங்க துதிங்க துதிங்க. இன்னைக்கு விடுதலையோடு துதிப்போம். ஒரு விடுதலையோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோம். பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை, சோர்விலிருந்து ஒரு விடுதலை. நீண்ட நாட்களாக காணப்படுகிற சோர்வின் ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறுவதாக. முடங்கி கிடக்க பண்ணுகிற, சோர்ந்து போக பண்ணுகிற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம், கட்டி சிறைப்படுத்துகிறோம். உற்சாகத்தின் ஆவி நிரப்புவதாக. துதிங்க துதிங்க, நல்லா துதிங்க, விடுதலையோட துதிங்க. துதிக்கும் பொழுதே ஒரு விடுதலையை நான் உணர முடியும். ஆவியானவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரே மரதன சககரதன மரதனமா லிகலபரதுரட மரதனமா லியந்தன மரதன மரதனமா. ஹல்லேலூயா. எல்லா துதியும் அவருக்கு தான், எல்லா கணமும் மகிமையும் அவருக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஒருவரே உன்னதர், அவர் ஒருவரே பரிசுத்தர், அவரே சிறந்தவர். ஓரே சகரதன மலதுர மனதனமா. ஹல்லேலூயா. துதியும் கணமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கணமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தூயரே தூயரே, துதிகளுக்கு பாத்திரரே. தூயரே தூயரே, துதிகளுக்கு பாத்திரரே. மொத்த உலகத்தையும் உன் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். மொத்த உலகத்தையும் உன் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். உம் வார்த்தையின் வல்லமையா இந்த உலகத்தை ஆள்பவரே. வார்த்தை வல்லமையா இந்த உலகத்தை ஆள்பவரே. பாத்திரரே 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 பாத்திரரே. துதியும் கணமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கணமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தூயரே தூயரே, துதிகளுக்கு பாத்திரரே. தூயரே தூயரே, துதிகளுக்கு பாத்திரரே. உம் வல்லமையை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை ஸ்தோத்திரம். உம் வல்லமையை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை ஸ்தோத்திரம். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறியே ஓடுகிறான். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறியே ஓடுகிறான். பாத்திரரே 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 பாத்திரரே. துதியும்
மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கணமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தூயரே தூயரே துதிகளுக்கு பாத்திரரே. தூயரே தூயரே துதிகளுக்கு பாத்திரரே. தூயரே தூயரே துதிகளுக்கு பாத்திரரே. தூயரே தூயரே துதிகளுக்கு பாத்திரரே. உரகர சகலதரளதனமா அவரே துதிக்கு பாத்திர. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், துதிகளில் பயப்படத்தக்கவர். ஓ, அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். அவர் ஒருவரே போற்றுதலுக்குரிய தெய்வம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா துதிங்க, துதிப்போமா. ரிபலரதனா சககனதனா. ஓ க்ளோரி, மகிமை 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 இசையா. ஓ ரபவலரல சேமகலதனா லீமகலதியம் தனகரிபவம் தனபலதுரமனதனமா. ஹல்லேலூயா. மொத்த உலகத்தையும் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். மொத்த உலகத்தையும் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். வார்த்தையின் வல்லமையா இந்த உலகத்தை ஆள்பவரே. வார்த்தையின் வல்லமையா இந்த உலகத்தை ஆள்பவரே. பாத்திரரே 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 பாத்திரரே. துதியும் கணமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஓ, துதியும் கணமும். ஆமென். உற்சாகமாய் பாடுவோம் முழு மேளத்தோட ஆண்டவரை உயர்த்துவோமா. செலுத்துகிறோம். தூயரே 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 துதிகளுக்கு பாத்திரரே. தூயரே தூயரே தூயரே. ஒரு மகிமை ஓ துதிக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. உச்ச தலைமுறை உள்ளங்கால் வரைக்கும் கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். துதிக்கிற ஒவ்வொருவர் மேலும் மகிமையின் பிரசன்னம் இறங்குவதாக, ஊற்றப்படுவதாக. அக்கினி அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஓ ராஷ்யாபாலரா தனமா பரலோக அக்கினி, ஒரு பரிசுத்த அக்கினி ஓ இங்க சபையின் மேல ஊற்றுவீராக. ஓ ஜீசஸ். ஓ ஆவியானவரே, பரிசுத்த ஆவியே, glory. ரிபா மலரதலரலரமா ஷகபலதரலதரலவனதுரலமலதனமா ரிகபலது யந்தனா லே மகரதலரகரதரலதுரலமலதனமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். மகிமைப்படுத்தும். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரஷபபரகரதனமனதரலதுரலமனதனமா ரிபகரதனமா
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சகரபலரதரபலதரலபலதனமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னும் துதிப்பீங்க? இன்னும் துதிப்போம். நமக்கு ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு அப்படின்னா நமக்குள்ள அப்படியே ஒரு துதி வரும், பாட்டு வரும் பாருங்க. ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு அப்படின்னா உடனே சந்தோஷத்தில் பாட்டு வரும். ஆனால் நம்ம சூழ்நிலை மாறி இருக்கும்போது நமக்கு பாட்டு வருதா? அவரை துதிக்க வருதா? பவுலும் சீலாவும் விடுதலையோடு ஊழியம் பண்ணி கொண்டு சந்தோஷமா வந்து கொண்டிருந்தாங்க. ஒரு நாள் அவருடைய வாழ்க்கை சிறைப்பட்டது, சிறையிருப்பு. ஊழியம் செய்யும்போது நல்ல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நல்லா பாடி துதிச்சு கொண்டிருந்த 2 பேரை சிறைப்படுத்தியிருக்காங்க. சிறைச்சாலையில் அவங்க நல்ல சங்கிலிகளால் கட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போ எப்படி நீங்கள் ஊழியம் செய்வீங்கன்னு நான் பார்க்குறேன். இந்த நிலைமையில எப்படி நீங்கள் துதிக்கிறீங்கன்னு நாங்கள் பார்க்குறோன்னு இந்த உலகம் அப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. நல்ல சங்கிலிகளால் கெட்டி போட்டு எப்படி என்ன செய்வீங்கன்னு பார்த்தா அவங்க அதுவரை துதிச்சதை விட இன்னும் அதிகமாக துதிக்கிறாங்க. ஹல்லேலூயா.
சிறையிருப்பின் மத்தியிலையும் அவர்கள் இன்னும் அதிகமாய் துதித்தார்கள். துதிக்கும் பொழுது அவர்கள் கட்டப்பட்டிருந்த எல்லா சங்கிலிகளும் தானாய் கலண்டு விழுந்தது. எந்த உதவி யாரும் செய்யல. அவங்களும் அந்த சங்கிலியை கலற்ற முயற்சியே பண்ணல. அவங்க செய்ததெல்லாம் கர்த்தரை பாடி துதித்தார்கள். கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் தானாய் கலன்று விழுந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம கர்த்தரை துதிக்கிறோம். நம்ம மேல இருக்கிற குடும்பங்கள் இருக்கிற நம்ம ஏரியாக்கள் இருக்கிற இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளும் தானாய் கலன்று விழுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். துதிக்கும் பொழுது கட்டுகள் தானாய் கலன்று விழுகிறது. துதியில அவ்வளவு வல்லமை இருக்கிறது. கர்த்தரை பாடி துதிக்கிறதுல அவ்வளவு வல்லமை, பவர். விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாச கண்கள்ல பார்த்து விடுதலையோட கர்த்தரை துதிங்க. என்னென்ன காரியங்கள் உங்களை கட்டப்பட்டிருக்கிறதை உணர்றீங்களோ இப்ப துதிங்க. கட்டுகள் தானாய் கலந்து விழுகிறது இயேசுவின் நாமத்தில். ஏரியால அநேக கட்டுகள் இருக்கிறது. விக்கிரக ஆவி என்கிற கட்டு, விபச்சார வேசித்தன ஆவிகள் என்கிற கட்டு, பிள்ளி சூனிய கட்டுகள், பலவீன கட்டுகள், எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் துதிக்கும் பொழுதே தானாய் கலன்று விழுவதாக. கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கட்டுகளை அவிழ்க்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம், கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்குகிற அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். துதிங்க துதிங்க துதிங்க. துதிக்கும் பொழுது ரியாந்தா ரபாபாலா சிபாபாலா ரபாபாலா தியாந்தா ரகபாலா ரபாலதனமா. ஆமென். அவர்கள் பாடி துதிக்கும் பொழுது அவர்கள் கட்டுகளும் கலன்றது. அந்த சிறைச்சாலையில இருந்த எல்லா கைதிகளுடைய கட்டுகளும் கலன்று விழுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு சிறு கூட்டமா இன்னைக்கு நம்ம இங்க ஆராதித்து கொண்டிருக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளும் கலருகிறது. இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கட்டுகளும் தானாய் கலன்று விழுந்து கொண்டிருக்கிறது. விசுவாசத்தோடு ஆர்ப்பரிப்போமா? நல்ல கரங்களை தட்டி ஆவிக்குள்ளாகி அந்நிய பாஷைகளிலே பேசி துதிங்க 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 துதிங்க. இந்த பட்டணத்திலே காணப்படுகிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே கலன்று விழுவதாக. ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாவதாக. துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஏசப்பா ஒரு அற்புதத்தை நடப்பீங்க ஆண்டவரே. எங்க பட்டணத்துல இந்த சபையின் மூலம் ஒரு விடுதலை உண்டாவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக. துதிக்கிறதுக்கு சந்தோஷமான மனநிலை இருந்தா தான் இல்லைங்க, எந்த நிலைமையிலையும் துதிக்கணும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயில இருக்கும். எப்போதுன்னா சிறையிருப்பின் நாட்களிலும். எந்த சூழ்நிலை என்னவா மாறிக்கிட்டே இருந்தாலும் நான் துதிக்கிறத விட மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆமா, துதிக்கிறத ஒரு நாளும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளவே கூடாதுங்க. வேணா அதிகப்படுத்தி கொண்டு போகலாம், துதிய சுருக்கிற கூடாது. ஏன்னா துதியில அவ்வளவு பவர் இருக்கு. நம்ம பண்ற ஒவ்வொரு துதியும் சாத்தானுக்கு அது மிதியா இருக்கு. அவனால இருக்க முடியாது இந்த பட்டணத்துல, தெரியுமா? இப்போ இந்த நேரத்துல பிசாசு கலங்கி கொண்டிருக்கிறான், நடுங்கி கொண்டிருக்கிறான். நம்ம சபையை பார்த்து எத்தனை பேரால விசுவாசித்து பார்க்க முடியுது? கண்கள்ல ஆவியில பார்க்க முடிகிறதா?
ஓ பிசாசு நம்முடைய சபையை இந்த துதியையும் பார்த்து அவன் நடுங்கி கொண்டிருக்கிறான். ஓ ரியாந்த ரதரல படதனமா, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்களா? இந்த ராஜபாளையம் பட்டணத்தை கலக்குகிறவர்கள் இங்கே இருக்கிறார்களா என பிசாசு நடுங்கி கொண்டிருக்கிறான். எதை பார்த்து? துதியை பார்த்து. ஓ ரஷகரா, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். என் காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன். காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன். நல்லா சத்தத்தை உயர்த்தி ஓ ஜீசஸ் சகலன பாபா, இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஓ ரஷபபல ரலதரல ரலபடது ரலபடத ரலபடதலபா ரிகபலத ரலரல படதரல படது யந்தரதரல படதலபா. ஹல்லேலூயா. ஓ கானான் தேசத்தை சுதந்திரிக்கணும். அது நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம், ஒரு தேசம். ஆனால் முன்னால பயங்கரமான ஒரு மதில் இருக்கு. ஒரு பட்டணத்தை சுற்றிலும் ஒரு கோட்டை, எரிகோ கோட்டை. அது யாராலையும் தகர்க்க முடியாது, யாராலையும் தகர்க்க முடியாது. எந்த மிஷினு, ஜேசிபி, இன்னைக்கு நிறையா மிஷினுக்கெல்லாம் வந்திருக்கு. காங்கிரீட்டை உடைக்கக்கூடிய நல்ல வைப்ரேஷன் மிஷின் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. எதை கொண்டு வந்தாலும் அதை உடைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்காக கட்டப்பட்டிருக்கிற மதில் இது ஜனங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடாதபடி காணப்படுகிற தடை. இதை பார்த்து ஜனங்கள் சோர்ந்து போகிறாங்க. அப்போதான் கர்த்தர் ஒரு ஐடியா கொடுக்கிறாரு. ஐடியா கொடுத்து எல்லாரும் சுற்றி வாங்க, இந்த பட்டணத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுற்றி வாங்க அப்படின்றாரு. இவங்க எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்பிடிஞ்சு எல்லாரும் அப்படியே சுற்றி வராங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அமைதியாக சுற்றி வரணும், யாரும் எதுவும் பேசக்கூடாது, அமைதியாக எல்லாரும் பட்டணத்தை சுற்றி வாங்க. எல்லாரும் சுற்றி வராங்க. சரி, இதே மாதிரி 6 நாள் இதே மாதிரி சுற்றி வாங்க, அமைதியாக சுற்றி வாங்கன்னு எல்லாரும் அமைதியாக சுற்றி வராங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை வீதம் 6 நாள். இப்போ 7வது நாள் இன்னொரு ப்ராஜெக்ட் ஆண்டவர் கொடுக்குறாரு. இன்னைக்கு 7ஆம் நாள். இன்னைக்கு மட்டும் 6 தடவை, ஒரே நாள்ல 6 தடவை அமைதியாக சுற்றி வரணும். சரிங்க ஆண்டவரே அப்படின்னு எல்லாரும் அமைதியாக சுற்றி வராங்க. இப்போ 6 தடவை சுற்றி முடிஞ்சிட்டாங்க. இப்போ சொல்கிறார், இப்போ ஒரு இன்னொரு புது ப்ராஜெக்ட். இப்போ ஒரு தடவை மட்டும் சுற்றுங்க, 7வது முறை. இப்போ நீங்கள் சுற்றும் போது ஆர்ப்பரிக்கணும். இது வரைக்கும் நீங்கள் அமைதலாக சுற்றுனீங்க, இப்போ நீங்கள் ஆர்ப்பரிக்கணும்னாங்க. ஆர்ப்பரிக்க தொடங்கினார்கள் ஜனங்கள். எரிகோ கோட்டை தானாய் தகர்ந்து விழுந்தது, தரைமட்டமானது. ஹல்லேலூயா. அதே தேவனை இன்னைக்கு நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடாதபடி காணப்படுகிற எல்லா கோட்டைகளும் அலங்கங்களும் நம்ம துதித்து ஆர்ப்பரிக்கும் போது தானாய் விழுகிறது, தானாய் விழுகிறது. இயேசுவின் நாமத்திலே தகர்க்கப்படுகிறது. யோ ரியாத்தானா ஷேகல் அரபாலா. ஓ இதுவரை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியலையா? ஓ சுத்தி சுத்தி வந்து ரொம்ப டயர்ட் ஆயிருச்சா? இன்னைக்கு ஆர்ப்பரிங்க, அலங்கம் இடிந்து விழுகிறது,
தடைகள் தகர்க்கப்படுகிறது. ஓ, உங்கள் கண்களுக்கு மறைவாக காணப்பட்டிருந்த ஆசீர்வாதம் இதோ உங்கள் கண்களுக்கு முன்பாக ஓ கர்த்தர் கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வாதத்தை. ஓ, துதித்து ஆர்ப்பரிங்க, அலங்க இடியட்டும். இதுவரை ஓ இருந்த எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே தகர்க்கப்படுவதாக. நல்ல விடுதலையோடு ஆர்ப்பரிங்க, ஆர்ப்பரிங்க, ஆர்ப்பரிங்க. ஓ ரீபா பாபா ரா ஷபலதரமா, நீண்ட நாட்களாக காத்திருந்த ஓ ஆசீர்வாதங்கள் கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரியாகலரலரலரமா ஷிபபபபரா ரிபலபலதுரலபலதுரலபலதுரலபலதுரலபலதுரலமா ரிகலபலதுரலபலதுரலபலதுரலபலதுரலமா. Hallelujah, hallelujah, hallelujah. Oh glory. Rikarabamanaše glory antanarale maganadana. Hallelujah. எல்லாமே பாருங்களேன், தானா நடக்குது. நம்ம இன்னைக்கு என்ன தப்பு பண்றோம்னா, நம்ம முயற்சி பண்ணுறோம், மாம்சத்தில் எதையாவது உடச்சி பார்ப்போமான்னு பார்க்குறோம். நம்மளும் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க மல்லு கட்டி பார்க்குறோம், மோதி பார்க்குறோம், முடியலை, சோர்ந்து போயிடுறோம். ஆண்டவர் அதைத்தான் சொன்னார், புரிய வைக்கிறதுக்காகத்தான். நீ ஒரு நாள் சுற்றி வா, இப்படியே 6 நாள் சுற்றி வாங்க, வந்தாச்சு. 7ஆம் நாள் 6 தடவை சுற்றி வாங்க, ஒன்றும் முடியலைப்பா, சுற்றி சுற்றி வந்து டயர்டாயிடுச்சு, முடியல. அதுதான் சொல்கிறேன், முடியாது. சும்மா சுற்றி வர்றதுனால, ஆண்டவருக்கு பின்னால் சும்மா வர்றதுனால, சர்ச்சுக்கு பல வருஷமாக சும்மா வந்துட்டு போகிறதுனால ஒன்றும் நடக்காது. டயர்டு தான் ஆகும், களைப்பு ஆகும், சோர்வு வரும். என்ன சர்ச்சுக்கு எத்தனை வருஷமாக போகிறோம், இந்த இயேசுவை எத்தனை வருஷமாக நம்மளும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்கி, ஒன்றும் நடக்க மாட்டேங்கி. ஏன் தெரியுமா? சும்மா வந்துட்டு போனால் என்ன நடக்கும்? சும்மா வந்துட்டு போனால் ஆண்டவர் பின்னால் வந்தால் என்ன நடக்கும்? அதுக்கு பாடம் கற்பிப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த ஒரு ப்ராஜெக்டை நமக்காகவே ஆண்டவர் அப்படி ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்திருக்கிறாருங்க. சும்மா சுற்றி சுற்றி வந்தால் என்ன ஆகுது? களைப்பு தான் ஆகுது, சோர்வு தான் ஆகுது. என்ன? இப்போ துதிங்க, ஆர்ப்பரிங்க, காரியம் நடப்பிக்கப்படும். நீங்கள் துதிங்க, தானாக நடக்கும், தானாக நடக்கும். அந்த சிறைச்சாலையிலையும் பார்த்தோம், அவங்க துதிச்சாங்க, கட்டுகள் தானாக கலண்டு விழுந்தது, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. தானா நடக்குது, இவங்க முயற்சி பண்ணல. இங்க எரிகோவுக்கு முன்னாலே, கோட்டைக்கு முன்னாலே உட்காந்து அவங்களும் எவ்வளோ புலம்பி இருப்பாங்க, அழுது இருப்பாங்க, ஐடியா மாம்சத்தில் யோசித்திருப்பாங்க, என்ன செஞ்சிடலாம், என்ன செய்யலாம், இப்படி உடைக்குப்போமா, அப்படி உடைப்போமா, முடியலப்பா. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, துதிக்காம நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுங்க. ஈஸியான மெத்தட் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க. நம்மகிட்ட என்ன பணத்தையா கேட்குறாரு, லட்ச லட்சமாக கொண்டு வாங்கன்னு என்னங்க கேட்குறாரு? நீங்கள் துதிங்கிறாரு. ஆனால் இன்னைக்கு ஜனம் அற்புதத்துக்காக லட்சங்களை கொண்டு போய் செலவு பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுறாங்க, வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வேணுங்கிறதுக்காக, இந்த சோர்வு போகணுங்கிறதுக்காக நிறையா இப்போ மனநல ஆஸ்பத்திரி நிறையா வந்துருச்சு. ஆயிரங்களும் லட்சங்களும் செலவு பண்ணுறாங்க, நிறைய கோயில்களுக்கு போய் நிறைய லட்சங்களை செலவு பண்ணுறாங்க, அலைச்சல் செலவு. ஆனால் ஆண்டவர் நமக்கு லேசா ஈஸியாக ஒரு ஐடியா சொல்கிறாரு, இருந்த இடத்துல நீங்கள் துதிங்க, துதிங்க. துதிக்கிறது கஷ்டமா? நமக்கு ரொம்ப ஈஸி. பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல ஆண்டவர். நீங்கள் அதுவும் பாருங்களேன், பாட்டு பாட சொல்கிறாரு. வேற என்ன? பாட்டு பாடுங்க, உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் தானாக நடக்குன்றிருக்காரு. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். ஆனால் அதுதான் நமக்கு இன்னைக்கு கஷ்டமாக இருக்குது. சூழ்நிலை நல்லா இருந்தால் பாடலாம் சார், நானே வேதனையில் இருக்கேன், எப்படி பாட்டு வரும்? அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வேதனை இருக்குல்ல, இந்த சூழ்நிலையில் இன்னும் துதிங்க,
இதுவரை துதிச்சதை விட வேதனை மத்தியில் இன்னும் துதிங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இப்போ தேவைகள் அதிகமாக இருக்கு, என்ன செய்யனே தெரியல, பண தேவைகளுக்காக, பொருளாதார தேவைகளுக்காக கலங்கி கொண்டு இருக்கிறோம்ல, இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் துதிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். காலமும் நான் துதிப்பேன், நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இயேசையா, இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஓ, தேவைகள் அதிகம் வரும்போது இன்னும் நான் துதிப்பேன். போராட்டங்கள் அதிகம் வரும்போது இன்னும் நான் துதிப்பேன். சோதனைகள் வரும்போது இன்னும் நான் துதிப்பேன். ஓ, வேதனைகள் பெருகும்போது இன்னும் நான் துதிப்பேன். ஓ, ஏசையா, விடுதலையோட துதிங்க, துதிங்க, துதிங்க. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது இயேசுவின் நாமத்தினால. ஓ, இன்னைக்கு இந்த துதி ஆராதனைக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு, ஒரு விடுதலை உண்டு, அற்புதம் உண்டு. Oh, glory, மகிமை, 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 மகிமை. ரிபலரதன சகலதியந்தன தரலதனமா. Hallelujah. Hallelujah. இந்த ரகசியம் பிசாசுக்கு தெரியும். இவங்க துதிச்சாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடந்துரும், இவங்க விடுதலையை பெற்று கொண்டுருவாங்கங்கிறத பிசாசு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அதனாலதான் துதிக்கவே விட மாட்டான். ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் மாறிடுச்சா, நல்லா போய்கிட்டு இருந்த வாழ்க்கையில திடீர்னு ஒரு அப்படியே சூழ்நிலை மாறும்போது, எதிராக சூழ்நிலைகள்லாம் செயல்மா இருக்கும்போது அப்படியே ஒரு சோர்வு வரும் பாருங்க நமக்குள்ள. என்ன தோணும்? பேசாம அமைதியா இருக்கணும். பார்த்துருக்கீங்களா? இப்படி சொல்ல தோணும். நிறைய நேரம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப சோர்வு ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. யாராரு பேசுறவங்களையும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஏன் எனக்கும் அமைதியா இருக்கணும்னு தோணுது? ஏன்? சூழ்நிலை சரியில்லை. பார்த்தீங்களா? பிசாசுக்கு நல்லா தெரியும், துதிக்க விடவே மாட்டான். சூழ்நிலையே பெருசா காட்டுவான், ஒண்ணுமே இருக்காது. இந்த உலகத்தாருக்கு வேணா சூழ்நிலை பெருசா தெரியலாம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஓ சூழ்நிலை பெருசா தெரியக்கூடாதுங்க. பிரச்சனைகள் பெருசா தெரியக்கூடாது. பிரச்சனைகளை பார்க்கலாம் தேவன் பெரியவர் என்பதுதான் நமக்கு தெரியணும். ஹல்லேலூயா. ஓ ரஷகரபலதனமா. சூழ்நிலைகளை பார்க்காமல் நம்மை சூழ்ந்திருக்கிறவரை பார்த்தோமானால் துதி தானாய் வரும். ஹல்லேலூயா. ஓ ரபலரன சகபலரதனா. அன்னைக்கு நடு கடல்லையும் சீசர்களுக்கு அதான நடந்துச்சு. ஏசப்பா அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்ன உடனே ஐ ஜாலி, நல்லா இருக்கு வாழ்க்கை. ஏசப்பா கூட இருந்தாங்கன்னா
வாழ்க்கை நல்லா இருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு வாழ்க்கையை துவங்கினவர்களுடைய படகு நடு கடல்ல வரும்போது அப்படியே காத்து அடிக்குது, கொந்தளிப்பு வருது. இவங்க எதிர்பார்க்கல, பார்த்தா படகு அங்கு இங்குமா அசையுது, படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் மோதுது. யோசித்து பாருங்க, நம்ம கடல் கரையில் நின்று கொஞ்சம் இறங்குவோம், ஒரு அலை வருதுன்னா உடனே பின்னால இருந்து 4 பேர் கத்துவாங்க, வெளியில வாங்க, வெளியில வாங்க, மேலே வாங்க, மேலே வாங்க, மேலே வாங்க. என்ன அலை பெருசா வருது, காலை நினைக்கிற அலை பெருசா வந்தாலே கதறுகிறோம். நடு கடல்ல கொந்தளிக்குது, சும்மா இருக்க முடியுமா? கொந்தளிக்குது. கடல் கொந்தளிக்கிறத விட இவங்க கொந்தளிக்கிறது இன்னும் அதிகம். ஐயரே, அந்த படகுல இயேசு படுத்து உறங்கிக்கிட்டு இருக்காரு. அவரை எழுப்புறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? எங்க வாழ்க்கை மூழ்கி போகிறது, எங்க வாழ்க்கை இன்னைக்கோட முடிய போகுது, நாங்க சாக போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை பார்த்து இதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இயேசுவே, நாங்க உங்களை நம்பி வந்தோம், நல்லா போய்கிட்டு இருந்துச்சு, ஆனா சூழ்நிலை திடீர்னு மாறிடுச்சு ஆண்டவரே. எங்க பார்த்தாலும் பிரச்சனை, என்னை சுத்தி பிரச்சனையா இருக்கு, எல்லாமே எதிராக செயல்படுது, வாழ்க்கை முடிஞ்சு போயிரும் போல பயமா இருக்குன்னு கதறி அநேகர் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். இயேசுவே, இயேசு எழும்புறார். எழும்பி, இறையாதே, அமைதலாய் இரு என்று காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினாரு. அவர் சொன்ன ஒரு வார்த்தையில கொந்தளித்த கடல் அமைதலாய் மாறினது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நிறைய கொந்தளிப்பு காணப்படுகிறதுல என்ன செய்ய போறோன்னு தெரியலையே, என்னை சுற்றி கொந்தளிப்பு காற்று அடித்து கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கை மூழ்கிருமோ, இந்த கடன் என்கிற இந்த பிரச்சனையிலேயே என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ, இந்த வியாதி என்கிற இந்த பிரச்சனையில என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ, சீக்கிரத்தில் நான் மறிச்சிருவேனோன்னு இன்னைக்கு அநேகர் கலங்கி கொண்டிருக்கிறோம். இல்லை, இயேசு இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில. அவர் ஒரு வார்த்தை அனுப்பின போதும் எல்லா கொந்தளிப்பும் மிகுந்த அமைதலாய் மாறிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த இயேசு என் வாழ்க்கையில இருக்கிறார், அவர் வார்த்தையை அனுப்புவார், நிச்சயமாய் அனுப்புவார். என் வாழ்க்கையில இருக்கிற காணப்படுகிற பிரச்சனைகள், கொந்தளிப்புகள் எல்லாம் அமைதலாய் மாறும் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோமா? அவர் வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அற்புதங்கள் நடக்கும். இறையாதே, அமைதலாயிரு, இறையாதே, அமைதலாயிரு என்கிற ஒரு வார்த்தை போதும். நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற அநேக குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள், குழப்பங்கள் அமைதலாய் மாறும். ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஆண்டவரை எழுப்பின உடனே அப்படி எழுந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த கொந்தளிக்கிற அந்த சூழ்நிலையை அதட்டுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே சீசர்களுக்கு நேராக திரும்புறாரு. அற்ப விசுவாசியே, ஏன் பயப்பட்டீங்க? ஃபஸ்ட்டு பிரச்சனையை, சூழ்நிலையை, நம்ம சூழ்நிலைகளை பார்த்து கொந்தளிச்சோன்னு நினச்சிக்கோங்களேன், பயந்து கதறணும்னு நினச்சிக்கோங்களேன், ஃபஸ்ட்டு சூழ்நிலை ஆண்டவர் சரிப்படுத்திடுவார். அதுக்கப்புறமா நம்மளை பார்த்து ஒரு கேள்வி, அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்டீங்க? அவருக்கு என்ன தெரியுமா? அப்போ என்னால் முடியாதா? நான் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறேன்ல, உங்கள் கூட இருக்கிறேன்ல, நான் இருக்கும்போது எப்படி உங்கள் வாழ்க்கை மூழ்கும்? எப்படி நீங்கள் மடிந்து போவீங்க? நீங்கள் ஏன் பயப்பட்டீங்க? அற்ப விசுவாசியேன்னு ஆண்டவர் திட்டுறாருங்க. இன்னைக்கும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா விசுவாசத்தை தான் எதிர்பார்க்கிறாரு. எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் இருக்கு? கர்த்தர் என் வாழ்க்கையில தான் இருக்கிறார், அவர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார். அவர் என்ன எதிர்பார்த்தார் தெரியுமா? அவர் பர்பஸாவே தாங்க தூங்குனாரு. இவங்க என்னதான் செய்யறாங்கன்னு பார்ப்போன்னு தான் தூங்குனாரு.
இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போன்னு தான் தூங்கிட்டு இருக்காரு. நம்ம கூட என்னடா இவ்வளோ பிரச்சனை நடக்கு, இயேசுவையை காணோம், நம்மளும் கதறிக்கிட்டு இருக்கோம், ஒன்றையும் காணோம். நம்ம ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறாராங்கிற மாதிரி இருக்கும். இருக்கிறாரு, உறங்கிக்கிட்டு இருக்காரு. எதுக்குன்னா நம்ம என்ன செய்கிறோன்னு பார்க்கறதுக்கு தான். என்ன செய்கிறோன்னு பார்க்கறதுக்கு. ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா இல்லை அவிசுவாசத்தோட வாழ்க்கையை குறித்து எதிர்காலத்தை குறித்து பயப்படுறோமாங்கிறத ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேருக்குள்ள எனக்கு விசுவாசம் இருக்கு? ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க, விசுவாசிக்கணும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அவங்கள எழுப்பட்டும், விசுவாசத்தோட எழுப்புங்க. ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், ஏன் எழுப்பணும்? இயேசுவே இங்கே பாருங்க, காற்றும் கடலும் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்களேன், இங்க பாருங்களேன், எந்திரிச்சு ஒரு அரட்டை விடுங்கப்பா. அவருக்கு சந்தோஷத்துல அரட்டி இருப்பாருங்க, சந்தோஷத்துல அமைதலாருங்க அப்படின்னு இருப்பாரு. அவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. நான் உங்க வாழ்க்கையில தான் இருக்கிறேன், என்கிட்ட நீங்க பேசுங்க, உரிமையா பேசுங்க, விசுவாசத்தோட என்கிட்ட எதனாலும் கேளுங்க. விசுவாசம் உள்ளவர்களா எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசுப்பட்ட அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து கேட்டது, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறாயா? எல்லாரும் ஆமாண்டவரே விசுவாசிக்கிறேன்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். ஆமென், ஆமென், ஆமென். பவுலும் சீலாவும் சிறையில பாடி துதிக்கிறாங்க. என்னன்னு, இப்படியே காலமெல்லாம் நம்மளை அடைச்சு போட்டாங்க, இன்னும் வெளியவே விட மாட்டாங்கன்னா இல்லை, ஆண்டவர் வருவாரியா, அற்புதத்தை செய்வாரியா, அவர்களுக்கு தெரியும். இன்னும் நாங்கள் துதிப்போம். சூழ்நிலை மாறுதா, இன்னும் நாங்கள் துதிப்போம். சிறையிருப்பின் நாட்களா, இன்னும் நாங்கள் துதிப்போம். வேதனை பெருகுதா, இன்னும் நாங்கள் துதிப்போம். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாரியா, விசுவாசத்தோட. ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன். சொல்லுங்க, பிசாசு வெட்கப்படட்டும். இன்னைக்கு பிசாசு நினைக்கிறான் இவங்களை துதிக்க விடக்கூடாதுன்னு, சூழ்நிலைகளை மாற்றாக அனுப்புகிறான். நம்ம சொல்லணும், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன். ஓ க்ளோரி, இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இயேசுவை இன்னும் துதிப்பேன். ஓ ரமபலரசே, ஓ ரமலரதனா, ரிபவமரே மகலிகலதனா, இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிங்க. சூழ்நிலை மோசமா இருக்கா, பலவீனத்தோட இருக்கிறீங்களா, துதிங்க, இன்னும் துதிப்போம். இதுவரை துதித்ததை விட இன்னும் துதிப்பேன். ஒரு அற்புதம் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினால ஒரு வல்லமை இறங்கட்டும். சரீரத்துல ஒரு வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, ஓ இன்னைக்கு எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்கப்பா. ஓ விசுவாசத்தோட வந்த ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. ஓ விடுதலை உண்டாவதாக, சரீரத்துல சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ க்ளோரி, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஓ ரபா பாபா பாபா ரிபா பாலா ரதரல ரே பாபா ரிகா பாபா ரிகா வரல ரமலே. ஓ நல்ல ஆவிக்குள்ளாகி அந்நிய பாஷைகளை பேசி நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிங்க. இன்னும் துதிப்பேன், பிசாசு வெட்கப்பட்டு போவானாக. ஓ இதுவரை துதிக்க விடாம தடுத்து கொண்டிருந்த பிசாசு வெட்கப்படும் அளவுக்கு முழு இடத்தோட பாடி ஆர்ப்பரிப்போம். ஓ சபையை முடக்க பிசாசால முடியவே
முடியவே முடியாது. ஓ, இது ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை அல்லவா? ஓ, இந்த சபைக்கு தலை கிறிஸ்து. ஓ ரபபலே, ஓ க்ளோரியா தலகாலே. Hallelujah, 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 hallelujah. ஆமென். எத்தனை பேர் இயேசுப்பாவை நம்புறீங்க? இயேசுப்பாவை யாரெல்லாம் நம்புறோம்? ஆமென், ஆமென் சொல்லலாமா? நம்புறவங்க, இயேசுப்பாவை நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் பார்க்கிறார், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ரகலரதனதனமலதனமா. நாங்க உங்களை நம்புறோம்ப்பா. நீங்க மட்டும்தான் எங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடியும் ஆண்டவரே. நீங்க தான் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அல்லேலூயா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். எங்கள் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே, நாங்க உங்களை தான் நம்பி இருக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகளை எங்களால சரி பண்ண முடியல, நாங்க உங்களை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகரதலரதனமா விமலரதலரதலபலகளதலபடதலபடதனமா. ஹல்லேலூயா. என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பே. என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பே. நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. ஜெனிப்பித்தவன் நீர்தானையா. கைவிடவில்லை ஐயா. ஜெனிப்பித்தவன் அப்பா இயேசையா. கைவிடவில்லை ஐயா. கைவிடவில்லை ஐயா. கைவிடவில்லை ஐயா. நம்புவேன், நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நம்புவேன், நம்புவேன் இயேசையா. நம்பிக்கையே நீர்தானையா. ஆதரித்தீர், அரவணைத்தீரும் தோளில் என்னை சுமந்தீ. ஆதரித்தீர், அரவணைத்தீர் உம் தோளில் என்னை சுமந்தீ. ஐயா, உம் தோளில் என்னை சுமந்தீ. ஐயா, உம் தோளில் என்னை சுமந்தீ. நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நம்புவேன் சொல்லுங்க முழு பலத்தோடு. உங்களை மட்டும் நான் நம்புறேன்ப்பா. நம்பிக்கையே நீர்தானையா. சோதனையோ வேதனையோ ஏசையா உம்மை நம்புவேன்.
இயேசையா உம்மை நம்புவேன், இயேசையா உம்மை நம்புவேன், நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. நீங்க மட்டும்தான் என்னை விடுவிக்க முடியாது. இதுவரையில் நடத்தி வந்தி, இனிமேலும் நடத்திடுவீ. இனிமேலும் நடத்துவீங்க அப்பா, இனிமேலும் நடத்திடுவி. விசுவாசத்தோடு பாடுவோம், இனிமேலும் நடத்திடுவி. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நம்புவேன் நம்புவேன் உம்மையே இயேசுவே. நம்புவேன் நான் நம்புவேன் நம்புவேன் உண்மை மட்டும் நம்புவேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீங்க மட்டும்தான் அற்புதத்தை அதிசயங்களை செய்ய முடியும் ஆண்டவரே. இதுவரை நடத்தி வந்த தேவனே, இனிமேலும் நீங்க என்னையும் என் குடும்பத்தையும் நடத்துவீங்க, என் பிள்ளைகளை நடத்துவீங்க, உறவினர்களை நடத்துவீங்க, இந்த சபையை நடத்துவீங்க, ஊழியத்தை நடத்துவீங்க, பிசினஸ் நடத்துவீங்க. எங்க எதிர்காலம் உங்க கரத்தில் அல்லவா இருக்கிறது. நம்புவே நம்புவே உம்மை மட்டுமே, வாழ்வின் நம்பிக்கையே. என் நம்பிக்கையே, என் நம்பிக்கையே, என் நம்பிக்கையே. நம்பிக்கைக்குரிய நாயகனுக்கு நல்ல கரங்களை தட்டி மகிமை மகிமை செலுத்துவோம். அப்படி முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொள்வோமா. ஹல்லேலூயா இயேசையா இயேசையா இயேசையா. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், இறுதி வரை நடத்திடுவீர். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், இறுதி வரை நடத்திடுவீர். அர்ப்பணிக்கிறேன் 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 அர்ப்பணிக்கிறேன். என் மேல் நீர் வைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன். என் மேல் நீர் வைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன் 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 அர்ப்பணிக்கிறேன்.
அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என் மேல நீங்க வைத்திருக்கிற திட்டம், தரிசனம் நிறைவேற என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி நம்ம பார்ப்போமா? ஆண்டவரே, எங்களை நீங்க சும்மா படைக்கலப்பா, ஒரு தரிசனத்தோடு எங்களை படைத்திருக்கிறீங்க, ஒரு திட்டத்தை வைத்து படைத்திருக்கிறீங்க. நீங்க எங்க மேல வைத்திருக்கிற அந்த திட்டம், தரிசனம், தேவ சித்தம் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஷகரதலரதரரபலதனமா. அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிங்க. அவருடைய கரத்துல நம்ம விட்டு கொடுப்போங்க. அவர் நம்மளை பிடிச்சுக்கிட்டார்னா, அவர்கிட்ட நம்ம விட்டு கொடுத்தோன்னா அவர் பயங்கரமா நம்மளை பயன்படுத்துவார். உன்னோடு கூட இருந்து நான் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கணும் சொன்னார்ல. ஓ ரியாகால ரதனா சே க்ளோரி, மகிமை. ஓ ரியாந்தா ரபலதர் அலதர் அலபடதனமா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னாரே. ஓ நன்றி. ஓ என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தெய்வம். ஓ அவர் தொடர்ந்து நம்மை நடத்துவார். நம்ம அவர் கரத்துல நம்ம விட்டு கொடுப்போம், விட்டு கொடுப்போம், விட்டு கொடுப்போம். ஆச்சரியமாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, வார்த்தையாலே சொன்ன வாக்கு தத்தங்கள் கரங்களாலே நிறைவேற்றுவே. வார்த்தையாலே சொன்ன வாக்கு தத்தங்கள் கரங்களாலே நிறைவேற்றுவே. பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. சொன்னதை செய்து முடிக்கின்றவர். ஆமென். சொன்னதை செய்து, சொன்னதை செய்து முடிக்கின்றவர் இயேசு. சொன்னதை செய்து முடிக்கின்றவர். அர்ப்பணிக்கிறேன், 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 அர்ப்பணிக்கிறேன். என் மேல் நீர் வைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன். என் மேல் வைத்த திட்டங்கள் எல்லாம் இயேசுவே. அர்ப்பணிங்க ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தில் நீங்க என்ன செய்யணும்னு சித்தம் வச்சிருக்கிறீங்களோ நீங்க செய்யுங்கப்பா. என் வாழ்க்கையில நீங்க என்னென்னலாம் செய்யணும்னு சித்தம் வச்சிருக்கிறீங்களோ செய்யுங்கப்பா. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ராபாலா ரா ஷகலாதா ரபாபாலாதா நம ஒரு யந்தரிகமம் தோரே வலதுரல வலதல வரி வலதல வலதலமா. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு சித்தம் வச்சிருக்கிறீங்களோ உங்க சித்தம் செய்யுங்கப்பா. இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஓ ரபாபாலா ரலதா ரலதா ரபாபாலா ரலதா. ஹல்லேலூயா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே,
ஐயா, நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. அர்ப்பணிப்போட பாடுவோமா? சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமே. நம்ம மத்தில இம்மட்டும் அசைவாடின பரிசுத்த ஆவியானவருக்கு கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? நன்றி பரிசுத்த ஆவியானவரை. முழு பலத்தோடு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிரசன்னத்தினாலும் மகிமையினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நம்மை நிரப்பினாரே. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். எல்லா துதியும் உமக்குத்தான், எல்லா கனமும் உமக்குத்தான், எல்லா மகிமையும் உமக்குத்தான் ஆண்டவரே. நல்ல தகப்பனே, மட்டும் பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில் அசைவாடுகிறீங்கப்பா ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்காக முன் குறித்து, இந்த நாள் எங்களுக்கு விசேஷ நாளாய் எங்கள் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களை ஆராதிப்பதற்காகவே ஒரு நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி ஆண்டவரை ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து விடுதலையோடு மை துதித்து ஆராதிக்க நீங்கள் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா ஆண்டவரே. இதோடு நாங்கள் விட்டுறக்கூடாது. இனி தொடர்ந்து நாங்கள் துதித்து ஆராதித்து கொண்டே இருக்கணும். தினந்தோறும் நாங்கள் ஆராதிக்கணும். எங்கள் வீடுகளில் தினந்தோறும் ஆராதிக்கணும். அந்த துதியில் கிடைக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கணும்ப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளில்
ஆராதிக்க வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு ஆண்டவரே ஊழியம் செய்ய வந்திருக்கிற ஆண்டவரே இசை கலைஞர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து கர்த்தர் அவர்களை இன்னும் அபிஷேகித்து ஆண்டவரே அநேக இடங்களில் கர்த்தர் பயன்படுத்துவீராக. உங்கள் நாமம் மகிமைக்கு ஏதுவாக கர்த்தர் அநேக நாடுகளுக்கு கொண்டு சென்று பயன்படுத்துவீராக. ஏசப்பா, இன்னும் அவர்களுக்குள்ள அந்த கிருபை வரங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வழி நடத்துங்க, அவங்க குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து பிரயாணத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. எல்லாரையும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுகைகளை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஆவே ஆமே ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே.